ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் மிஸ்ட்ரி ஐலண்ட் வின்னர் டேக்ஸ் ஆல். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2023 வந்துச்சு. மர்ம தீவில் கொலை விளையாட்டுன்னு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். இந்த படத்தில் ஹீரோயின் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட், ஹீரோ ஒரு டிடெக்டிவ். மிஸ்ட்ரி ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்ல கொலை நடக்கிற மாதிரியும் அந்த மிஸ்டரியை ரிசார்ட்ல தங்கி இருக்கிற கெஸ்ட் சால்வ் பண்ற மாதிரியும் கேம் ஈவெண்ட் நடக்கும். அப்படி ஒரு ஈவெண்ட்டுக்காக கெஸ்ட் வந்தது அதே நாள் ரிசார்ட்டோட மேனேஜர் உண்மையிலே கொலை செய்யப்படுறாரு. வந்த கெஸ்ட் எல்லாருமே இப்ப சஸ்பெக்ட் ஆயிடுறாங்க. இந்த கேஸை ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி சால்வ் பண்றாங்கன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் மிஸ்ட்ரி ஐலண்ட் ரிசார்ட்ல இருக்காங்க. ஹீரோயின் பேரு டாக்டர் எமிலி, கிரிமினல் சைக்காலஜிஸ்ட். ஹீரோ பேரு ஜேசன், இந்த ஊர்ல டிடெக்டிவா இருக்காரு. லாஸ்ட் படத்துலயே இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசார்ட்ல மிஸ்ட்ரி கேம் பிளாட் எழுதுற ரைட்டர்ஸா வேலை கிடைச்சிச்சு. ஸோ அதையும் இவங்க பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து எந்த மாதிரி பிளாட் வைக்கலாம், யாரை விக்டிம் ஆக்கலான்னு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு லேடி கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க பேரு ஜீனு, இந்த ரிசார்ட்டோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். ரிசார்ட்டோட ஃபவுண்டர் போன படத்துலயும் இறந்து போயிட்டாரு. அவர் எழுதி வச்ச நிறைய கேம் பிளாட் எங்க போச்சுன்னே தெரிலன்னு ஜீன் புலம்புறாங்க. அடுத்து ரிசார்ட்டோட ஓனர் கூட ஜூம் மீட்டிங் நடக்குது. ரிசார்ட்டை பத்தி நல்லா விளம்பரப்படுத்தி பிசினஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஓனர் தான் ஜீன் அப்பாயிண்ட் பண்ணிக்காரு. ஏன்னா தேவரன் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் குரூப் இந்த மொத்த ஐலாண்டையும் விலைக்கு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரிசார்ட்டை விற்கிறதுல ஓனருக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்களா. ரிசார்ட்டு வேற ஒருத்தரோட கைக்கு போறத ஜீனும் விருப்பப்படலை. ரிசார்ட்டை இன்னும் ஃபேமஸ் ஆக்குறதுக்காக ஜீன் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு பசில் கண்டெஸ்ட்டை நடத்தி அதில் செலக்ட் ஆகிற 2 பேரை ரிசார்ட்டுக்கு கெஸ்ட்டாக வர வைக்க போகிறாங்களா. அந்த கெஸ்ட்டு கூட ஒரு ஃபேமிலி மெம்பரும் வரலாம். கூடவே செலிபிரிட்டி கிரைம் நாவலிஸ்டான கசாண்ட்ராவையும் இன்வைட் பண்ணுற பிளானில் ஜீன் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வச்சு மிஸ்ட்ரி கேம் நடத்தி அதை சால்வ் பண்ற வின்னர்ஸ்க்கு பிரைஸ் மணி கொடுக்க போறாங்க. வாவ், இது ஒரு பிரில்லியன்ட் ஐடியான்னு ஓனர் சொல்றாரு. ஸோ அதுக்கான வேலையில ஹீரோ, ஹீரோயின், ஜீன் 3 பேரும் இறங்குறாங்க. அடுத்த சீன்ல ரிசார்ட்டோட மேனேஜரை காட்டுறாங்க. இவரோட பேரு ஃப்ரெட்ரிக். இந்த ரிசார்ட்ல வேலை பார்க்குற சர்வன்ட்ஸ் எல்லாருக்குமே இவர் தான் ஹெட். இவரை மேனேஜர்னே சொல்றேன். ரிசார்ட்டுக்கு வரப்போற கெஸ்ட் யாருன்னு சர்வன்ட்ஸ்க்கு மேனேஜர் இன்ஃபார்ம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கெஸ்டோட பேரு பாபி. இவர் நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவா இருக்காரு. இவரை டிடெக்டிவ்னே சொல்றேன். இவர் கூட வரப்போறது இவரோட தம்பி தான். இவரோட பேரு டேவிஸ். இவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். இவரை தம்பினே வச்சுக்கலாம். செகண்ட் கெஸ்ட் பேரு ஆலிஸ். இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். கிரைம் பாட்காஸ்டும் நடத்திட்டு இருக்காங்க. இவங்கள ஸ்டூடெண்ட்னு சொல்றேன். இவங்க கூட வரப்போறது இவங்களோட ஆன்டி லூவிஸ். மேன்ஹாட்டன்ல ஹோட்டல் மேனேஜரா இருக்காங்க. இவங்கள ஆன்டினே சொல்றேன். இவங்கள தவிர கிரைம் நாவலிஸ்ட் கசாண்ட்ரா வரப்போறாங்க. இவங்கள நாவலிஸ்ட்னு வச்சுக்கலாம். இவங்க ரிசார்ட் ஃபவுண்டரோட பழைய ஃப்ரெண்டு. இவங்க கூட வரப்போறது இவங்களோட ஹஸ்பண்ட், பேரு டெட். ஃபைனல் கெஸ்டா ரிசார்ட்டோட சிஓஓ ஜேனும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் வரப்போறாங்க. ஜேனோட பாய் ஃப்ரெண்ட் பேரு ஜேம்ஸ். இவர் டெக்ஸஸ்ல ஆயில் பிசினஸ் பண்றவரா. இவர பாய் ஃப்ரெண்ட்னே சொல்றேன். ஹீரோவும் ஹீரோயினும் தான் ரிசார்ட் ஸ்டாஃப் வேஷத்துல இருந்து கேமை கண்டக்ட் பண்ண போறாங்க. அடுத்த நாள் கெஸ்ட் எல்லாரும் ரிசார்ட்ஸ்க்கு வந்து இறங்குறாங்க. அவங்கள மேனேஜர் வெல்கம் பண்றாரு. கெஸ்ட் தங்க போற சாவியை ஹீரோயின் தான் எல்லார்கிட்டையும் கொடுக்குறாங்க. கேம் ஆரம்பிச்சதும் வந்திருக்கிற கெஸ்ட்ஸ்ல ஒருத்தர் எப்ப வேணாலும் கொலை செய்யப்படுவாங்க. கில்லர் யாருன்னு மற்ற கெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் கேம்னு மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்ணதும் எல்லாரோட மொபைல் போன்ஸை ஹீரோ கலெக்ட் பண்றாரு. இந்த கேமை விளையாடுறதுக்கு கெஸ்ட் எல்லாருமே எக்ஸைட்டடா தான் இருக்காங்க. ஹாலில் எல்லாரும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்ப பாய் ஃப்ரெண்டு ஜெயினை கிஸ் பண்றாரு. இதை ஹீரோவும் ஹீரோயினும் நோட் பண்றாங்க. அடுத்து எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜெயினும் பாய் ஃப்ரெண்டும் ரூம்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த ரூம் பிடிச்சிருக்கான்னு கேட்கறக்காக பாய் ஃப்ரெண்ட் வராரு. அப்ப ஜெயினு ஸ்கிரிப்ட்ல இல்லாம மற்றவங்க முன்னாடி கிஸ்லாம் கொடுக்க கூடாதுன்னு வேண்டான்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னா, பாய் ஃப்ரெண்ட் ஒன்றும் ஆயில் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவர் கிடையாது. அவர் ஒரு ஸ்டேஜ் ஆக்டர். கேம்காக தான் ஜெயின் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். அது மட்டும் இப்போதைக்கு வெளியே தெரிய வேண்டான்னு ஜெயின் நினைக்கிறாங்க. இதே நேரம் ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு. ஜெயினுக்கும் அவங்க கூட்டிகிட்டு வந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து கெஸ்ட்ஸுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப ஹீரோயின் சில விஷயங்களை நோட் பண்ணுறாங்க. மேனேஜரும் ஸ்டூடெண்டோட ஆன்ட்டியும் இதை ரொம்ப நாள் பழகின மாதிரி க்ளோஸாக நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து மேனேஜரை நாவலிஸ்ட் தனியாக மீட் பண்ணி ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் பேச்சை மாத்திடுறாங்க. உங்களை ஆன்ட்டி கூட பார்த்தேனேன்னு ஹீரோயின் மேனேஜர் கிட்ட கேட்க டின்னர் ரெடி பண்ண டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேனேஜர் போறாரு. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்து நைட் டைம்ல டின்னர் ஆரம்பிக்குது. டின்னர் முடிஞ்சதும் ஷார்ப்பா 9 o'clock கேம் ஸ்டார்ட் ஆயிடும்னு மேனேஜர் இன்ஃபார்ம் பண்றாரு. கெஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட் டிடெக்டிவ் கிட்ட நீங்க ஒரு நாள் என்னோட பாட்காஸ்ட்டுக்கு வரணும்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. நீ எப்படி பசில் கான்டெஸ்ட் சால்வ் பண்ணன்னு டிடெக்டிவ் கேட்க என் ஆன்ட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க.
என் தம்பியை 3 தடவை காலேஜை விட்டு துரத்திருக்காங்க, அவனை மாதிரி இல்லாமல் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு ஸ்டூடெண்ட்க்கு டிடெக்டிவ் அட்வைஸ் பண்ணுறாரு. உங்கள் தம்பி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆச்சே, அப்புறம் இப்படி சொல்கிறீங்கன்னு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரை வேணாலும் ஹையர் பண்ணுவாங்கன்னு தம்பியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி டிடெக்டிவ் சொல்கிறாரு. இப்போ பாய் ஃப்ரெண்டு தனக்கு கொடுத்த கேரக்டராகவே மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் எழுதின ஸ்கிரிப்ட் படி இந்த ஐலாண்டை வாங்குற பிளானில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஜெயினோட பாய் ஃப்ரெண்டு. நான் கண்டிப்பாக இந்த ஐலாண்டை வாங்குவேன்னு ஜெயின் கிட்ட ஆர்கியூ பண்ணுற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் நடிக்கிறாரு. இதை மற்ற கெஸ்ட் எல்லாரும் நம்பிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் நல்லா நடிக்கிறாருலன்னு ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்கிறப்ப மேனேஜர் மட்டும் தனியாக ஸ்விம்மிங் பூல் கிட்ட நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க ஒன்றும் இல்லையேன்னு மேனேஜர் சமாளிக்கிறாரு. ஆன்டி கிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேட்டதுக்கும் மேனேஜர் சரியாக பதில் சொல்லலை. நாவலிஸ்டையும் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாங்கன்னு கேட்டதுக்கும் மேனேஜர் சரியாகவே ஆன்சர் பண்ணல. மேனேஜர் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருன்னு நல்லாவே தெரியுது. இப்போவும் மேனேஜர் எதையும் சொல்லாமல் நழுவ தான் ட்ரை பண்ணுறாரு. மணி இப்போ கரெக்டாக 9 ஆகவும் எல்லாரும் கேம் ரூமில் அசம்பிள் ஆகுறாங்க. நாவலிஸ்டோட ஹஸ்பண்ட் டெட்டும் டிடெக்டிவோட தம்பியை மட்டும் ஆளை காணோம். நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன்னு ஆன்டி போகிறாங்க. இந்த கேப்பில் பாய் ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி 5 கிளாஸில் ரெடி பண்ணுறாரு. இப்போ தம்பி கேம் ரூமுக்கு வரவும் எங்கே போனேன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. வழி தெரியாமல் வேறு ரூமுக்கு போயிட்டேன்னு தம்பி சொல்கிறாரு. என்னோட ஹஸ்பண்ட் இன்னும் காணுமேனு நாவலிஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டெட்டும் அங்கே வந்துடுறாரு. சாரி, ஸ்டார்ஸை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, இவங்களை தேடி போன ஆன்ட்டியை காணோமேனு ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆன்ட்டியும் அங்கே வந்துடுறாங்க. பாய் ஃப்ரெண்டு ஒரு பிளேட்டில் 5 ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து டேபிளில் வச்சு சுற்றி விடுறாரு. பிளேட் நின்னதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு, ஜெயின், ஆன்ட்டி, ஸ்டூடெண்ட்டு, டிடெக்டிவ் இந்த 5 பேர் எடுத்து குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாய் ஃப்ரெண்ட் தொண்டையில் ஏதோ அடைக்கிற மாதிரி இருமுறாரு. அப்படியே சரிஞ்சு கீழே விழுகவும் என்னாச்சுன்னு எல்லாரும் பதட்டமாகறாங்க. ஒன்றும் இல்லை, கேம் ஸ்டார்ட்னு நாவலிஸ்ட் கூலாக சொல்கிறாங்க. அப்போ வெளியே ஏதோ வெடிக்கிற சத்தம் கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. பாய் ஃப்ரெண்டும் நடிக்கிறத நிப்பாட்டிடுறாரு. என்னப்பா இது, தொண்டை அடைக்கிறதும் வெளியே வெடிக்கிறதும் அவங்க கேமானு டிடெக்டிவ் கேட்குறாரு. எக்ஸ்ப்ளோஷன் நம்ம ஸ்கிரிப்ட்லேயே இல்லையேன்னு ஹீரோயினை பார்த்து ஜெயின் சொல்கிறாங்க. எல்லாரும் ஓடி போய் வெளியே பார்க்குறப்ப அங்கேருந்து கசீபோ தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. கசீபோங்கிறது வெளியே ரிலாக்ஸாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறக்காக வச்சிருக்கிற ஒரு குடிசை. அங்கே தான் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்லாம் யூஸ் பண்ணி ஹீரோயினும் சர்வன்ட்ஸ் கூட சேர்ந்து தீயெல்லாம் அணைச்சிட்றாங்க. இது எங்கள் கேம்லேயே இல்லையேன்னு கெஸ்ட்டு கிட்ட ஜெயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே மேனேஜர் தீக்காயத்தோட கிடக்கிறத பார்த்து ஹீரோ அவர் கிட்ட போகிறாரு. அப்போ மேனேஜர் அரெஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு. அரெஸ்ட்டுன்னு மேனேஜர் சொன்னதை ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. யாரை அரெஸ்ட் பண்ணணும்னு ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. லோக்கல் போலீஸ் வர வரைக்கும் இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அதுக்கு அவசியமே இல்லை, நான் தான் இந்த ஊர் டிடெக்டிவ்னு ஹீரோ ஐடி கார்டை காட்டுறாரு. ஹீரோயின் ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட்டுங்கிறதையும் ஹீரோ சொல்கிறாரு. மேனேஜர் இறந்து கிடக்கிறத பார்த்து ஆன்ட்டி அழுக அவங்கள சமாதானப்படுத்தி ஜெயின் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டிடெக்டிவ் ஹீரோக்கு இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுறதா சொல்ல அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாலே போதும்னு ஹீரோ சொல்கிறாரு. மேனேஜரை காப்பாற்ற முடியலேன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு. ஏன்னா மேனேஜரோட நடவடிக்கையை பார்த்து ஏதோ தப்பாக இருக்கேன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணாங்க. ஆனால் இதை யார் பண்ணதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ டார்ச் லைட் அடித்து பார்க்குறப்ப ஒரு ட்ரிப் வயர் தெரியுது. கில்ல செட் பண்ணி வச்ச ட்ரிப் வயரில் மேனேஜரோட கால் பட்டு ட்ரிக்கர் ஆகி தான் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஆனால் கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மேனேஜர் மட்டும் எதுக்காக இங்கே தனியாக வந்தார்னு தெரில. அங்கே ஒரு சூட் கேஸும் வெடிச்சு கிடக்கு. ஸோ அதில் வச்சு தான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு வந்திருக்கணும்னு ஹீரோயினும் கெஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கெஸ்ட் கிட்ட இருந்த பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நாவலிஸ்ட்டு இந்த கேஸில் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு குயின் ஆஃப் க்ரைம்னு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு கேம்காக விக்டிமாக நடிக்க வந்தவர்னு இப்போ தான் மற்ற கெஸ்ட்டுக்கு தெரிய வருது. அதனால் பாய் ஃப்ரெண்டே தான் ஒரு நியூயார்க்கை சேர்ந்த ஒரு ஆக்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் செம்மையாக நடிச்சிங்க, உங்களை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெயினும் மேனேஜரும் நியூயார்க் போயிருந்தப்ப பிராட்வே ஸ்ட்ரீட்டில் பாய் ஃப்ரெண்டோட ஸ்டேஜ் ஷோவை பார்த்துருந்துருக்காங்க. ஆரஸ்டஸ் அப்படிங்கிற க்ரீக் மித்தாலஜி கேரக்டரை பாய் ஃப்ரெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து தான் நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டோன்னு ஜெயின் சொல்கிறாங்க. பிராட்வே ஸ்ட்ரீட்டில் ஷோ நடத்த ரொம்ப செலவாயிருக்குமேனு நாவலிஸ்ட் சொல்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு இன்வெஸ்டர் கிட்டேருந்து எனக்கு பணம் கிடச்சிச்சுன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. பாய் ஃப்ரெண்டு ஸ்டேஜ் ட்ராமா அதுன்னு சொல்லவும் டிடெக்டிவ்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிடெக்டிவ் மேன்ஹாட்டனில் ஒரு க்ரூஸ் ஷிப்பில் போயிருக்காரு. அங்கே ஷிப் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை குரூப்பு பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்க. அது ஒரு காமெடி ட்ராமா போல். அந்த குரூப்பில் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. இதை டிடெக்டிவ் சொன்னதும் ஆமாம் நான் அந்த குரூப்பில் தான் இருந்தேன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ஜெயின் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி ஃபுட்டேஜை ஹீரோ செக் பண்ணதில் எந்த க்ளூவும் கிடைக்கல. மெடிக்கல் எக்ஸாமினருக்கு கால் பண்ணி ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவரும் ஃபாரன்சிக் டீமும் வந்துட்டுருக்காங்க. கெஸ்ட் கிட்ட எதுக்கு பாஸ்போர்ட்ஸை கலெக்ட் பண்ண சொன்னீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. வந்த கெஸ்ட்டில் ஒரு ஆள் தான் கில்லர்னா அவங்க கண்டிப்பாக மேனேஜருக்கு முன்னாடியே அறிமுகம் ஆயிருக்கணும்.
மேனேஜர் ரிசார்ட்டை விட்டு எங்கேயும் போனதில்ல. அதனால கெஸ்ட்ஸ் யாராச்சும் ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்றதுக்கு தான் ஹீரோ பாஸ்போர்ட்ஸை கேட்டிருக்காரு. மேனேஜரும் ஜீனும் ஒரு ஆக்டரை ஹையர் பண்றதுக்காக 2 மாசத்துக்கு முன்னாடி நியூயார்க் போயிருக்காங்க. அங்க யாரையாச்சும் மேனேஜர் மீட் பண்ணிக்கலாம்லன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நாங்க 2 நாள் தானே அங்க இருந்தோம், எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் யாருமே மீட் பண்ணலையேன்னு ஜீன் சொல்றாங்க. ஹோட்டல் ரூம்ல தனித்தனியாக தானே தங்கியிருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம மேனேஜர் வெளியே போய் யாரையாவது மீட் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்றாரு. வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையுமே என்கொயரி பண்ணலான்னு ஹீரோ டிசைட் பண்றாரு. அப்படி பார்த்தா ஜீனும் ஒரு கெஸ்ட் தான். ஸோ அவங்க கிட்ட இருந்தே ஹீரோவும் ஹீரோயினும் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஜீனை பத்தி ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் விஷயத்துல ஜீன் எதையும் மறைக்கிறதுனால அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கேட்குறாங்க. பாய் ஃப்ரெண்டை நடிக்கிறக்காக ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல ஜீனுக்கு லவ் வந்திருக்கு. 2 பேரும் உண்மையிலே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயத்த ஜீன் ஒத்துக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு கெஸ்டா கூப்பிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாவலிஸ்ட். டின்னருக்கு முன்னாடி மேனேஜர் கிட்ட எதையோ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்களே, அது என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்குறாங்க. மிஸ்ட்ரி ஐலாண்டை பேஸ் பண்ணி அடுத்த புக் எழுதுறதுக்காக தான் மேனேஜர் கிட்ட நாவலிஸ்ட் பேசினாங்களாம். மேனேஜர் அதை சீரியஸாகவே எடுத்துக்காதனால தான் நாவலிஸ்ட்டை ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணதுக்கு நான் இப்போ ரொம்பவே வருத்தப்படுறேன்னு நாவலிஸ்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து டெட். இவர் நேற்று ஸ்டார்ஸை வேடிக்கை பார்க்க போனனால தான் கேம் ரூமுக்கு லேட்டாக வந்தார். அப்போ கசீபோ கிட்ட யாரையாவது பார்த்தீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. நான் யாரையுமே பார்க்கலேன்னு டெட்டு சொல்கிறாரு. அடுத்து தம்பி. இவரும் நேற்று கேம் ரூமுக்கு லேட்டாக தான் வந்தார். வழி தெரியாமல் போயிட்டதா இப்போவும் அதே காரணத்தை சொல்கிறாரு. பசில் கான்டெஸ்ட்டில் டிடெக்டிவ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களான்னு ஹீரோ கேட்க, ஹெல்ப்லாம் இல்லை, சால்வ் பண்ணதே நான் தானே தம்பி சொல்கிறாரு. இந்த பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவ்க்கு கடன் இருக்கு. ஆனால் தம்பி ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. அதனால டிடெக்டிவ்க்கு ஒரு ஈகோ இருக்கு போல. அடுத்ததா டிடெக்டிவ். இவர் நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறாரு. மேனேஜர் நியூயார்க்கு வந்தப்போ அவரை பார்த்தீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லையே, அவரை இங்கே வந்து தான் நான் பார்க்கவே செஞ்சேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்தது ஆன்டி. உங்களுக்கும் மேனேஜருக்கும் என்ன லிங்க்னு ஹீரோயின் கேட்குறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஆன்டியும் மேனேஜரும் ஒரு கப்பலில் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டாப்ஸாக ஒன்றா ஒர்க் பண்ணி காதலில் விழுந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் மேனேஜர் ஆன்ட்டியை பிரேக்கப் பண்ணிக்காரு. ஆன்ட்டியும் மேனேஜரை மறந்துட்டு வேற யாரையோ கல்யாணமும் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி மேனேஜரும் ஜேனும் நியூயார்க்குக்கு போனப்ப ஆன்ட்டி சூப்பர்வைசராக இருந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணிக்காங்க. ஆன்ட்டி அங்கே ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சு தான் மேனேஜர் ரூமே புக் பண்ணிக்காரு. அன்னைக்கு லேட் நைட்டு மேனேஜர் ஆன்ட்டியை தனியாக மீட் பண்ணி பேசியிருக்காரு. கான்டெஸ்ட் பசிலுக்கான ஆன்சரை மேனேஜரை ஆன்ட்டிக்கு கொடுத்துருக்காரு. ஆன்ட்டி அதை ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி தான் ஸ்டூடெண்ட்டு செலக்ட் ஆனது. நேற்று மத்தியானம் மேனேஜர் ஆன்ட்டி கிட்ட பேசினது என்னன்னா, இந்த வருஷமே ரிசார்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஆன்ட்டியை கூட்டிகிட்டு போய் வசதியாக வாழ வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. மேனேஜர் இறந்ததும் ஆன்ட்டியை அடக்க முடியாமல் அழுதாங்கன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. ஆன்ட்டியை வசதியாக வாழ வைக்கிற அளவுக்கு மேனேஜர்கிட்ட ஏது பண்ணணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. மேனேஜர் தனக்குள்ள வச்சிருந்த ஒரு சீக்ரெட் தான் அவரை சாகடிச்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்த சீன்ல மெடிக்கல் எக்ஸாமினரும் ஃபாரன்சிக் டீமும் ரிசார்ட்டுக்கு வராங்க. 3 பேரும் சேர்ந்து மேனேஜரோட ரூமுக்கு போறாங்க. அங்க யாரோ ஏற்கனவே வந்துட்டு போன மாதிரி இருக்கு. அது யாருன்னு இப்போதைக்கு தெரியல. கபோர்ட்ல ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கதை மெடிக்கல் எக்ஸாமினர் கண்டுபிடிக்கிறாரு. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கர் இருக்கு. ஸோ மேனேஜரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் தான் அதை ஓப்பனே பண்ண முடியும். ஃபாரன்சிக் டீம் கெஸ்ட் எல்லார்கிட்டையுமே டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்கொயரி பண்றாங்க. அப்போ தன்னோட ரூமில் கதவுக்கு அடியில் இது கிடந்துச்சுன்னு சொல்லி ஒரு லெட்டரை பாய் ஃப்ரெண்ட் கொடுக்குறாரு. நைட்டு கசீபோக்கு வந்து என்னை மீட் பண்ணுன்னு அதில் டைப்ரைட்டரை யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருக்க. என்னை யாரோ டார்கெட் பண்ணுறாங்களான்னு பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாரு. இந்த ரிசார்ட்டில் டைப்ரைட்டர் இருக்கிறதுனா லைப்ரரியில் தான். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் உடனே லைப்ரரிக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே டைப்ரைட்டரே இல்லை. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த லெட்டரை ஜீன் கிட்ட காட்டுறாங்க. ஜீன் அந்த லெட்டரை ரீட் பண்ணதுமே, அப்படின்னா கில்லரோட டார்கெட் மேனேஜர் இல்லையா, என்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த லெட்டர் ஈவன் பாய் ஃப்ரெண்டுக்கும் எழுதுனதில்ல, ஜீனுக்கு எழுதுனது. ஏன்னா அவங்க 2 பேரும் இப்போ கடைசி நேரத்தில் ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஸோ கில்லரோட ஆக்சுவல் டார்கெட்டு மேனேஜர் இல்லை, ஜீன் தான். ஒருவேளை ஹீரோயினோட இந்த தியரி உண்மையாக இருந்தால் ஜெயினை கொலை பண்ணுறதுக்கு கில்லர் மறுபடியும் ட்ரை பண்ணுவான்ல. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் ஜெயினை ஒரு சேஃப் ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரூம் கதவு பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஜெயினை சேஃப் ரூமில் விட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. நானே வந்தாலும் கதவை திறக்காதுன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. நீங்கள் என்னை கொலை பண்ணுறதா இருந்தால் எத்தனையோ சான்ஸ் இருந்துச்சுன்னு ஜெயின் சொல்கிறாங்க. கெஸ்ட்ஸ் எல்லார்கிட்டையும் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தாச்சு. அட்டாப்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மெடிக்கல் எக்ஸாமில் கிளம்புறாரு. ஹீரோயின் மேனேஜரை பற்றியும் கில்லரை பற்றியும் ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லவ்வுக்காக ஆன்ட்டி கிட்ட கான்டெஸ்டோட ஆன்சரை சொல்கிற அளவுக்கு மேனேஜர் போயிருக்காரு. அது ஒரு நம்பிக்கை துரோகம். ஆனால் கில்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆர்கனைஸ்டாகவும் ப்ரூட்டலாகவும் இருக்கான். கில்லரோட டார்கெட் மேனேஜரா இல்லை ஜெயினான்னு தெரில.
ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு யோசிச்சிருக்கான்னா இது பர்சனல் மோட்டிவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. நைட்டு ஹீரோயின் ரூமுக்கு போகிற நேரத்தில் ஸ்டூடெண்ட் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. யாரோன்னு நினச்சி ஹீரோயின் அவங்கள அடிச்சிடறாங்க. அப்புறம் ஐஸ் பேக் கொடுத்து உட்கார வச்சு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நானும் இந்த கேஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னோடய பாட்காஸ்ட்லாம் கேட்டிருக்கீங்களே, மிஸ்ட்ரி சால்வ் பண்ணுறல நானும் கெத்து தான்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. இவங்களோட பாட்காஸ்ட்டை ஹீரோயின் லிசன் பண்ணிக்காங்க. மற்றவங்க சால்வ் பண்ண மிஸ்ட்ரி கதைகளை தான் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்களே தவிர அவங்களா எந்த மிஸ்ட்ரியும் சால்வ் பண்ணது கிடையாது. இதை ஹீரோயின் சொன்னதும், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, கான்டெஸ்ட் பஸ்ஸில் நான் தானே சால்வ் பண்ணேன்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஆன்சர் சொன்னது உங்கள் ஆன்ட்டி, அவங்களுக்கு அது எப்படி கிடைச்சதுன்னு கூட எனக்கு தெரியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறது கூட பாட்காஸ்ட்டில் பேசுகிறதுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குமான்னு தான். எங்கள் களி கொலை செய்யப்பட்டு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே உனக்கு கண்டென்ட் வேணுமான்னு ஹீரோயின் கேட்கவும் ஸ்டூடெண்ட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் மர்டர் போர்ட் செட் பண்ணி இந்த கேஸ் அனலைஸ் பண்ணுறாங்க. கொலை செய்யப்பட்டது மேனேஜராக இருந்தாலும் அவர் தான் கில்லரோட டார்கெட்டா இல்லை ஜெயினான்னு கன்ஃபார்மாக தரல. அதனால் 2 பேரையுமே விக்டிமாக வச்சு 2 ஆங்கிள்லையுமே யோசிக்கிறாங்க. ஜெயின் சாகர்னால யாருக்கு லாபம்னு பார்த்தா இந்த ரிசார்ட்டை வாங்கணும்னு ஆசைப்படுற தேவரான் குரூப்புக்கு தான். ஏன்னா ரிசார்ட்டோட பேர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஓனருக்கு விற்கிறத தவிர வேறு வழியே இல்லை. ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்த சேஃப் ரூமில் இருக்கிற ஜெயினை மீட் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் என்ன யோசிச்சாங்களோ அதே பாயிண்ட்டு தான் ஜெயினுக்கும் தோணுது. யாரோ தேவரான் குரூப் கிட்ட பணம் வாங்கிட்டு நம்ம பிஸ்னஸை கெடுக்க பார்க்குறத ஜெயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் கெஸ்ட் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப டிடெக்டிவ் ஸ்டூடெண்ட் கிட்ட போகிறாரு. மேனேஜரை கொலை பண்ணது யாருன்னு தெரியுமான்னு டிடெக்டிவ் கேட்க, சத்தியமாக நான் இல்லைன்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. இந்த கேஸை நாம் சேர்ந்து சால்வ் பண்ணுவோமான்னு டிடெக்டிவ் கேட்க, நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் போயிடுறாங்க. ஜீனும் பாய் ஃப்ரெண்டும் உண்மையிலே லவ்வர்ஸ்னு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் டிடெக்டிவ்க்கும் எப்படியோ தெரிஞ்சிருக்கு. தன்னை ஒரு புத்திசாலியாக காட்டிக்கிறதுக்காக அந்த விஷயத்தை ஸ்டூடெண்ட் கிட்ட டிடெக்டிவ் சொல்கிறாரு. வீக்கெண்ட்காக ரிசார்ட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே மண்டே அவங்கவுங்க ஊருக்கு திரும்பி போகணும். வந்த அன்னைக்கே குழ விழுந்தனால இன்வெஸ்டிகேஷன்லேயே டைம் போயிட்டுருக்கு. நாமே அந்த மர்டர் கேமை ஃபினிஷ் பண்ணக்கூடாதுன்னு தம்பி சஜஸ்ட் பண்ணுறாரு. நமக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமேனு மற்ற கெஸ்ட் இதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஆனால் டிடெக்டிவ் மட்டும் கேமில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. தான் போலீஸாக இருந்துமே சஸ்பெக்ட் மாதிரி நடத்தப்படுறது டிடெக்டிவ்க்கு பிடிக்கல. ஹீரோ தம்பியை கூப்பிட்டு உங்கள் அண்ணனை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் கண்டிப்பாக ரிசார்ட்டில் இருப்பான், கேமை விளாடுவான்னு தம்பி சொல்கிறாரு. ஏன்னா டிடெக்டிவ் சீக்கிரமே ரிட்டையர் ஆகிற பிளானில் இருக்கிறனால கேமில் கிடைக்க போகிற ப்ரைஸ் மணியை ரொம்பவே நம்பிட்டு இருக்காராம். டிடெக்டிவ் ஏன் இப்போவே ரிட்டையர் ஆகிற பிளான் பண்ணணும்னு ஹீரோ கேட்குறாரு. அந்த காரணமே நேற்று தான் தம்பிக்கு தெரிய வந்திருக்கு. டொரினோ அப்படிங்கிற ஒரு கிரிமினல் ஃபேமிலிக்கிட்டேருந்து டிடெக்டிவ் தொடர்ந்து லஞ்சம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்காக டிடெக்டிவ் மேலே டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி நடந்துட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இப்போ டிடெக்டிவ் இருக்காரு. அடுத்த சீனில் ஸ்டூடெண்ட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் மீட் பண்ணுறாங்க. ஜீனும் பாய் ஃப்ரெண்டும் உண்மையிலே லவ்வர்ஸான ஸ்டூடெண்ட் கேட்க, எப்படி கண்டுபிடிச்சேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. டிடெக்டிவ் தான் எனக்கு சொன்னார், ஆனால் அவருக்கு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு போட்டு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் போகிறாங்க. டிடெக்டிவ்க்கு ஜெயின் சொல்லிக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. டிடெக்டிவ் எப்பயுமே காதில் இயர்பட்ஸ் மாட்டியிருக்காரு. ஒருவேளை அது லிசனிங் டிவைஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறாரோன்னு சந்தேகம் வருது. உடனே என்கொயரி நடந்த ரூமுக்கு போய் ஹீரோவும் ஹீரோயினும் சர்ச் பண்ணுறாங்க. அங்கே இருந்த புக் ஷெல்ஃபில் ஒரு லிசனிங் டிவைஸ் இருக்குது. கேமில் ஜெயிக்கிறதுக்காக வந்து இறங்கினதுமே டிடெக்டிவ் பக்கை பிளான் பண்ணிட்டார் போல. இதே நேரம் ஜெயினும் பாய் ஃப்ரெண்டும் தனி பங்களாவில் இருக்காங்க. இறந்து போன விக்டிமாக நடிக்கிறவங்கள இங்கே தான் தங்க வச்சுருப்பாங்க. இப்போ கேம் கண்டினியூ ஆகிறதுனால பாய் ஃப்ரெண்டு இங்கே இருக்காரு. இங்கே சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டராக கதையில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு பாய் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணுறாரு. அதாவது கேம் படி இவர் தானே மிஸ்ட்ரி ஐலண்ட் வாங்குற பிளானில் இருக்கிற பிஸ்னஸ் மேன். ட்ரிங்க்ஸ் குடிச்சதுமே இறந்துட்டாரு. இப்போ இவரே ஒரு பிரிட்டிஷ் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வேஷத்தில் வந்து கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி நடிக்க போகிறாராம். எனக்கு பிரிட்டிஷ் ஆக்சன்ட் நல்லாவே வரும், எங்கள் அப்பா அந்த ஊரில் தான் இருந்தாருன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. உங்கள் அப்பாவை ஒரு நாள் மீட் பண்ணணும்னு ஜெயின் சொல்ல, அப்பா இறந்து போயிட்டு தான் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. இவருக்கு 15 வயசாக இருக்கும்போதே கேன்சர்னால அம்மா இறந்துட்டாங்க. அதனால் அப்பா கிட்ட தான் பாய் ஃப்ரெண்ட் வளர்ந்துருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வராங்க. டிடெக்டிவ் ஒட்டு கேட்குறத கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. ஜெயினுக்கு இன்னொரு லெட்டர் கிடைச்சிருக்கதாவும் யாரோ ஜெயினை பீச்சுக்கு வர சொல்லியிருக்கதாவும் ஹீரோயின் லிசனிங் டிவைஸில் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஒட்டு கேட்ட டிடெக்டிவ் உடனே பீச்சுக்கு கிளம்புறாரு. அங்கே ஜெயின் முன்னாடி ஹூடி போட்டுட்டு யாரோ நிற்கிறாங்க. டிடெக்டிவ் அங்கே வந்து உன் ஆட்டம் இதோட முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. ஹூடி போட்டுட்டு நிற்கிறது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். என்ன இதெல்லாம்னு டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாரு. எங்களோட இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் ஸ்பை பண்ணதுக்கான ப்ரூஃப்னு ஹீரோ சொல்லவும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினச்சேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. நீங்களே லஞ்சம் வாங்கி அதுக்காக என்கொயரியில் இருக்கிற ஒரு போலீஸ்னு ஹீரோ சொல்லவும், இந்த விஷயத்தை தம்பி தான் சொல்லியிருக்கணும்னு டிடெக்டிவ்க்கு புரியுது. டிடெக்டிவ் ஸ்பை பண்ணதுக்காக அவரை அரெஸ்ட் கூட பண்ணலாம், ஆனால் ஹீரோ வார்னிங் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாரு.
டிடெக்டிவோட எக்யூப்மெண்ட்ஸையும் இது வரைக்கும் ரெக்கார்டான ஆடியோ ஃபைல்ஸையும் ஹீரோ சரண்டர் பண்ண சொல்றாரு. பீச்ல இருந்து ரிசார்ட்டுக்கு வந்ததும் செவுத்துல நிறைய முகமூடிகள் டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கத டிடெக்டிவ் பாக்குறாரு. ஒரு கில்லரோட முகமுடிய அவனையே கழட்ட வச்சு உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரதான் டிடெக்டிவோட வேலை அப்படின்னு டிடெக்டிவ்க்கு மென்டரா இருந்த ஆஃபீஸர் ரூயி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதை ஹீரோயின் கிட்ட டிடெக்டிவ் சொல்றாரு. ஹீரோ மெடிக்கல் எக்ஸாமினர் கிட்ட சொல்லி டிடெக்டிவை பத்தி நியூயார்க்ல விசாரிக்க சொன்னதுல சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. டிடெக்டிவ் லஞ்சம் வாங்கினதுக்காக அவர் மேல என்கொயரி நடக்கிறதுல உண்மைதான். அது மட்டும் இல்ல, அவருக்கு லஞ்சம் கொடுத்த டொரினோ ஃபேமிலி தான் தேவரான் குரூப்ல லீடிங் இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க. அப்படின்னா அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரிசார்ட்டோட பிசினஸை கெடுக்கிறதுக்காக டிடெக்டிவ் வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா டிடெக்டிவ்க்கு தேவரான் குரூப்னா யாருன்னே தெரியல. என்னோட லாயர் இல்லாம நான் எதுவும் சொல்ல போறதில்லன்னு டிடெக்டிவ் சொல்றாரு. அதனால இப்போதைக்கு டிடெக்டிவ ஒரு தனி ரூம்ல ஹீரோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாரு. அடுத்த சீன்ல நாவலிஸ்டுக்கும் ஆன்டிக்கும் கொலையாடி சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் போய் சண்டையை நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆன்டிக்கும் மேனேஜருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஸ்டூடெண்ட் கிட்ட நாவலிஸ்ட் கிண்டல் பண்ணிப்பாங்க போல. அதனாலதான் ஆன்டி டென்ஷன் ஆயிருக்காங்க. அந்த மேட்டர் எப்படி நாவலிஸ்டுக்கு தெரியும்னா டிடெக்டிவ் தான் சொல்லியிருக்காரு. அவர் ஸ்பை பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இப்படி வெளியே சொன்னனாலதான் மாட்டிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் பீச்ல இருக்காங்க. டிடெக்டிவ் தன்னோட மென்டர் ரூயிஸ்னு சொன்னார்ல, அதை ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னா ஹீரோக்கும் ரூயிஸ் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப மெடிக்கல் எக்ஸாமினர் போர்ட்ல வந்து இறங்குறாரு. மேனேஜரோட அட்டாப்சி ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. 3rd டிகிரி தீக்காயத்தினால ஹார்ட் ஃபெயில் ஆயிருக்கு. மேனேஜரோட ரூம்ல இருந்த சேஃப்டி லாக்கரை திறக்கிறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை மெடிக்கல் எக்ஸாமினர் கொண்டு வந்திருக்காரு. அதை வச்சு இப்ப சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்றாரு. உள்ள சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே ரிசார்ட்டோட ஃபவுண்டர் எழுதி வச்ச கேம் பிளாட். இதெல்லாம் காணாம போயிடுச்சுன்னு ஜெயின் கிட்ட மேனேஜர் சொல்லி வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஸ்காட்லாண்ட்ல ஒரு எஸ்டேட் சம்பந்தமான கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டும் இருக்கு. அதோட விலை பார்த்தோம்னா $2.1 மில்லியன். மேனேஜர் ஆன்டிக்கு ப்ராமிஸ் பண்ண வசதியான வாழ்க்கை இதுதான் போல. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஏஜென்ட் நம்பருக்கு ஹீரோ கால் பண்ணி விசாரிக்கிறாரு. மேனேஜர் ஏற்கனவே $1 மில்லியன் பணம் கொடுத்துட்டாரு போல. மீதி $1.1 மில்லியன் அடுத்த வாரமே செட்டில் பண்றதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ மேனேஜர் சீக்கிரமே ரிசார்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிற பிளான்ல இருந்திருக்காருங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. மேனேஜர் மறைச்சு வச்சிருந்த கேம் ஸ்கிரிப்டையும் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டையும் ஜெயின் கிட்ட ஹீரோயின் காட்டுறாங்க. அந்த கேம் ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்துட்டு ஜெயின் இருந்துட்டு இது நாவலிஸ்டோட புக்ல வர அதே கதைன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் நாவலிஸ்ட் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸையுமே இங்கே கிடைச்ச ஸ்கிரிப்ட்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. டேட்டை வச்சு பார்த்தா ரிசார்ட்டோட ஃபவுண்டரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சதுக்கு அப்புறம் தான் நாவலிஸ்டோட புக்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ நாவலிஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட்ஸை காப்பி அடிச்சு தான் புக் எழுதியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபைல்ஸ்க்காக தான் நேற்று நாவலிஸ்ட் மேனேஜரோட ரூம்க்கு வந்திருக்காருன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நாவலிஸ்ட் கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் விசாரிக்கிறாங்க. தனக்கும் மேனேஜருக்கும் இருந்த டீலிங்கை நாவலிஸ்ட் ஒத்துக்கிறாங்க. மிஸ்ட்ரி ஐலாண்ட் ரிசார்ட் ஆரம்பிச்ச வருஷமே நாவலிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ஃபவுண்டரோட கேம் பிளாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. அவர் கூட கொலாப் பண்ணலான்னு நாவலிஸ்ட் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் மேனேஜர் தான் வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. ஃபவுண்டர் எழுதி வச்சிருந்த ஸ்கிரிப்ட்ஸை பணத்தை வாங்கிட்டு நாவலிஸ்ட்டுக்கு வித்திருக்காரு. அதில் இருக்கிற ஸ்டோரி லைனை வச்சு தான் நாவலிஸ்ட் புக் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு புக்குமே சக்ஸஸ் ஆனதுமே அதுக்கேற்ற மாதிரி மேனேஜருக்கு அதிக பணம் கொடுத்துருந்துருக்காங்க. இவங்க இன்னும் அடுத்த புக்கை பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே மேனேஜர் கிட்ட இருந்து புதுசாக எந்த ஸ்கிரிப்டுமே இல்லை. ரிசார்ட்டுக்கு வந்ததும் அதை பற்றி தான் மேனேஜர் கிட்ட நாவலிஸ்ட் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. நாவலிஸ்ட் பற்றின உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள்னா மேனேஜர் தான். அப்படின்னா அவரோட கொலையில் ப்ரைம் சஸ்பெக்ட் நாவலிஸ்ட் தானே. மேனேஜர் உங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டினாரான்னு ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, அவர் பணம் கேட்டிருந்தாலும் நான் ஸ்கிரிப்டுக்காக கொடுத்துருப்பேன், கொலை பண்ணியிருக்க மாட்டேன்னு நாவலிஸ்ட் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத நம்பலாமா வேண்டாமான்னு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழப்பமாக இருக்கு. இதை பற்றி டெட்டு கிட்ட விசாரிக்கிறாங்க. நாவலிஸ்ட் பற்றின உண்மை இவருக்கே இப்போ தான் தெரிய வருது. நாவலிஸ்ட் இது வரைக்கும் சொந்தமாக எதுவுமே எழுதலைங்கிறது டெட்டுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஆனால் அவங்க கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டாங்கன்னு டெட்டு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் மர்டர் போர்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கில்லரோட டார்கெட்டு மேனேஜர் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தோம்னா நாவலிஸ்ட்டுக்கு மோட்டிவ் இருக்குது. ஏன்னா மேனேஜர் உண்மையை வெளியே சொன்னால் அவங்களோட ரெப்புடேஷன் போயிடும். அதே மாதிரி மேனேஜருக்கும் ஆன்டிக்கும் ஒரு லவ் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஒருவேளை 7 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணதுக்காக ஆன்டி ரிவெஞ்ச் கூட எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் கில்லரோட டார்கெட்டு ஜெயின் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தோம்னா நாவலிஸ்ட்டுக்கும் சரி ஆன்டிக்கும் சரி எந்த மோட்டிவுமே இல்லை. ஆனால் டிடெக்டிவ்க்கும் மோட்டிவ் இருக்கு. ஏன்னா ரிசார்ட்டை வாங்க நினைக்கிற தேவரான் குரூப்புக்கும் டிடெக்டிவ்க்கும் லிங்க் இருக்கு. நாங்கள் 2 பேருமே ரூயிஸ் கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ஆனால் டிடெக்டிவ் மட்டும் ஏன் இப்படி தப்பான பாதைக்கு போனார்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் இதை யூஸ் பண்ணி அவர்கிட்ட பேசி பாருங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதனால ஹீரோ டிடெக்டிவை மீட் பண்ணி ரூயிஸ் பற்றி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, ரூயிஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு நைட் கிளப்பில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருக்காரு.
ஒரு நாள் ஒர்க்கை முடிச்சுட்டு பேங்க்குக்கு போயிட்டு இருந்தப்ப அவர்கிட்ட திருட ட்ரை பண்ண ஒருத்தன் கத்தியால் குத்திட்டு ஓடி இருக்கான். அதில் ரூயிஸ் இறந்து போயிட்டாரு. அந்த கேஸை ஹீரோ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. ரூயிஸ்க்கு ட்ரக் கொடுத்துட்டு தான் கில்லர் கொலை பண்ணிக்கான்னு அட்டாப்சியில் தெரிய வந்திருக்கு. அந்த கில்லர் இன்னுமே ஹீரோ கிட்ட சிக்கலை. இந்த விஷயம்லாம் இப்போ தான் டிடெக்டிவ்க்கு தெரிய வருது. நம்ம 2 பேருமே ரூயிஸ் கிட்ட கற்றுக்கிட்டவங்க தான் தெரியுமான்னு ஹீரோ சொல்ல, ஆமான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இருந்தாலும் மேனேஜர் கேஸில் லாயர் இல்லாமல் எதையும் சொல்ல போகிறது இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்காரு டிடெக்டிவ். அடுத்த சீனில் கெஸ்ட் எல்லாரும் கேம் ரூமில் இருக்காங்க. விட்டுட்டு போன கேமை கண்டினியூ பண்ணுறாங்க. பாய் ஃப்ரெண்டு இப்போ ஒரு பிரிட்டிஷ் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கெட்டப்பில் இருக்காரு. அன்னைக்கு பாய் ஃப்ரெண்டு அவரே தான் ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணாரு. ஸோ அது ஒரு சூசைடா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. இல்லைனா பாய் ஃப்ரெண்டை வேறு யாரோ கொலை பண்ணுறதுக்காக கலந்த பாய்சனை தெரியாமல் குடிச்சிட்டாரான்னு இன்னொரு ஆங்கிளையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கேம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் டிடெக்டிவ் இருக்கிற ரூமுக்கு போகிறத காட்டுறாங்க. அங்கே பார்த்தா டிடெக்டிவ் தூக்கில் தொங்கிட்டு இருக்காரு. காணாமல் போன டைப்ரைட்டர் இப்போ டிடெக்டிவோட ரூமில் தான் இருக்கு. அதில் ஒரு லெட்டர் டைப் பண்ணி வெளியே எடுக்காமே இருக்கு. லெட்டரில் பாதி தான் இப்போதைக்கு தெரியுது. மேனேஜரை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு டிடெக்டிவ் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. ஃபாரன்சிக் டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் லெட்டரை வெளியே எடுக்கலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. டிடெக்டிவ் இறந்த விஷயத்த தம்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பணத்துக்காக கொலை பண்ணுற அளவுக்கு உங்கள் அண்ணன் போவாரான்னு ஹீரோ கேட்க, என் அண்ணன் பண தேவைக்காக நேர்மை தவறுனது உண்மைதான், ஆனால் அவள் கொலைகாரன் கிடையாதுன்னு சொல்லி தம்பி கண் கலங்குறாரு. தம்பி அப்செட்டாக இருக்கதை பார்த்த ஹீரோயின், நான் ஒரு தெரப்பிஸ்ட் தான், என்கிட்ட மனசு விட்டு பேசுகிறீங்களான்னு கேட்க, கொஞ்ச நேரம் நான் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தம்பி போயிடுறாரு. அப்போ ஜீனும் பாய் ஃப்ரெண்டும் அவங்க வராங்க. டிடெக்டிவ் கன்ஃபஸ் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயத்த ஹீரோயின் சொல்கிறாங்க. அதே நேரம் தம்பிக்கும் டெட்டுக்கும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட சண்டை நடந்துட்டு இருக்கு. நமக்குள்ள தான் டீலிங் போட்டிருந்தோம்லன்னு சொல்லி டெட்டு தம்பி அடிக்கிறாரு. ஹீரோ வந்து சண்டையை நிப்பாட்டி என்னாச்சுன்னு கேட்குறாரு. என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு கேம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் ஸ்டார்ஸை வேடிக்கை பார்த்துட்டு வந்ததா டெட்டு சொன்னார்ல, அதே மாதிரி தம்பியும் நான் வழி மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, ஆக்சுவலாக அது ரெண்டுமே போய் டெட்டு தான் தம்பியை தனியாக வர சொல்லி ஒரு டீல் போட்டிருக்காரு. என்னன்னா, நாவலிஸ்ட் அடுத்த புக் எழுத முடியாமல் இருந்தனால பணம் சம்பாதிக்கிறதுக்காக டெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கியிருக்காரு. ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட பணத்தில் 3/4 இழந்திருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு தெரிஞ்சுக்கிட்ட டெட் தன்னோட ஃபினான்ஷியல் அட்வைசரை தம்பியை வச்சுக்கலாம்னு நினச்சிருந்திருக்காரு. தம்பி இதுக்கு ஓகேன்னு சொன்னால் நாவலிஸ்ட் எழுத போகிற அடுத்த புக்குக்கு டிடெக்டிவை கோ ஆத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு டெட் டீல் பேசியிருக்காரு. இப்போ தான் டிடெக்டிவே உயிரோடு இல்லைல்ல, அதனால தான் தம்பி அந்த டீலை கேன்சல் பண்ணிக்காரு. அந்த கோவத்தில் தான் இப்போ டெட் சண்டை போட்டுட்ருக்காரு. அடுத்த சீனில் மெடிக்கல் எக்ஸாமினர் வந்து டிடெக்டிவோட பாடி அனலைஸ் பண்ணுறாரு. டைம் ஆஃப் டெத்து மிட்நைட்லேருந்து 2 மணிக்குள்ள. கழுத்தில் 2 விதமான தழும்பு தெரியுது. ஒன்று தூக்கில் தொங்கின கயிறோட அச்சு, அது மேட்ச் ஆயிடுச்சு. இன்னொரு தழும்பு டார்க்காக இருக்குது. ஸோ யாரோ ஃபஸ்ட்டு டிடெக்டிவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அடுத்து தான் தூக்கில் தொங்க விட்டுருக்காங்கன்னு மெடிக்கல் எக்ஸாமினர் கெஸ் பண்ணுறாரு. அப்படின்னா இது சூசைடே இல்லை, கொலை. அங்கே இருந்த மர்டர் போர்டில் டிடெக்டிவ் ஏதோ எழுதி பார்த்த அச்சு லேஸாக தெரியுது. கில்ல தான் அதை அழிச்சிருக்கணும்னு ஹீரோயினும் கெஸ் பண்ணுறாங்க. டைப்ரைட்டரில் இந்த லெட்டரை மெடிக்கல் எக்ஸாமினர் எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறாரு. லெட்டரில் கன்ஃபெஷனுக்கு அடுத்து இன்னொரு லைன் இருக்கு. இன் மை பிரதர்ஸ் டிஃபென்ஸ் ஹீ நியூ நத்திங்னு போட்டிருக்கு. அதாவது தன்னோட தம்பிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். அந்த லைனில் டிஃபென்ஸோட ஸ்பெல்லிங்கில் சி போட்டிருக்கு. அமெரிக்கன்ஸு டிஃபென்ஸ்னு வர இடத்துல எஸ் தான் போடுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் தான் சி போடுவாங்க. இந்த ரிசார்ட்லேயே பிரிட்டிஷ் ஆளுங்கன்னு பார்த்தா ஹீரோயினும் ஜீனும் தான். அதனால ஹீரோயினோட சந்தேகம் இப்போ ஜெயின் பக்கம் திரும்புது. அதனால ஹீரோ ஜெயின் கிட்ட விசாரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கில்லரோட டார்கெட் நான் சொன்னீங்க, இப்போ கில்லரை நான் தானே சொல்றீங்கன்னு ஜெயின் ஷாக் ஆகுறாங்க. கடைசியாக டிடெக்டிவ் எப்போ பார்த்தீங்கன்னு ஹீரோ கேட்க, நீங்கள் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன்னு ஜெயின் சொல்கிறாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து ஜெயினையே சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குறாரு. ஜெயின் தான் பாய் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக ஜெயின் மேனேஜரை கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லை, அதான் டிடெக்டிவே கன்ஃபஸ் பண்ணிட்டாரேன்னு ஹீரோயின் கிட்ட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. அது கரெக்டு தான், இருந்தாலும் லெட்டரை டைப் பண்ணது டிடெக்டிவா இல்லையான்னு நாங்கள் சந்தேகப்பட்டு இருக்கோம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிடெக்டிவ் கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் மேனேஜரை யார் கொலை பண்ணாங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. லிசனிங் டிவைஸை யூஸ் பண்ணி டிடெக்டிவ் என்னெல்லாம் ஒட்டு கேட்டான்னு தெரிஞ்சுக்க அந்த ஆடியோ ஃபைல்ஸை ஹீரோவும் ஹீரோயினும் விடிய உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து மர்டர் போர்டில் எழுதலான்னு மார்க்கரை எடுக்கிறதுக்காக ஜெயினோட டேபிள் ட்ராயரை ஹீரோயின் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெயின் எப்போவுமே மார்க்கர் தனியாக பென் தனியான்னு வச்சுருப்பாங்க. அந்த ட்ராயரில் தான் ஜெயினோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு எழுதி வச்ச டைரியும் இருக்குது. இப்போ அந்த ட்ராயரில் பென்னும் மார்க்கரும் மிக்ஸ் ஆகி கிடக்கு. டைரியை யாரோ எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு வச்ச மாதிரியும் இருக்குது. ஸோ யாரோ கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணிக்காங்கன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினும் கம்ப்யூட்டரை லாகின் பண்ணி பார்க்குறப்ப டிடெக்டிவ் தான் லாஸ்ட்டாக லாகின் பண்ணிக்காருன்னு தெரிய வருது. அவர் அப்படி எதை சர்ச் பண்ணி பார்த்துருக்காருன்னு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் கெஸ்ட்ஸ் எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க.
இவங்க எல்லாருமே கேமை கண்டினியூ பண்ணாங்கல்ல. பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரிங்க்ஸில் பாய்சன் கலந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டதா ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. பாய்சன் கலந்த ட்ரிங்க்கு கரெக்டாக பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி போச்சுன்னு ஒரு கேள்வி வருது. அன்றைக்கி பாய் ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணி பிளேட்டில் கொண்டு வந்து வச்சு அதை சுற்றி விட்டார்ல, அந்த பிளேட்டை யார் ஸ்டாப் பண்ணதுன்னு பார்த்தா ஜெயின் தான். பாய் ஃப்ரெண்டோட கேரக்டர் படி அவர் இந்த மிஸ்ட்ரி ஐலாண்டை வாங்க நினைக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன். அதை தடுக்கிறதுக்காக ஜெயின் அவரை டேட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து பாய்சன் கலந்து கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னோட தியரின்னு ஸ்டூடெண்ட் சொன்னதும் சூப்பர்னு ஜெயின் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எழுதின கேம் பிளாட்டு அதுதான். ஸ்டூடெண்ட்டு கேம் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணி ப்ரைஸ் மணியை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் நிஜமான மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணிட்டு அங்கே வராங்க. மெடிக்கல் எக்ஸாமினரும் அங்கே வராரு. மேனேஜரை யார் எதுக்காக கொலை பண்ணிக்காங்கன்னு ஹீரோவும் ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸில் நிறைய முகமூடிகள் இருந்துச்சு. கில்லரோட டார்கெட்டு மேனேஜர்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப ஜெயினை கசீபோக்கு வர சொல்லி டைப் பண்ண லெட்டர் கிடைச்சிச்சு. டிடெக்டிவ் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப அது கொலைன்னு தெரிய வந்துச்சு. ஒரு பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்கு ஜெயினை சஸ்பெக்டாக மாற்றுச்சு. ஒரு லெட்டரில் விக்டிமாக தெரிஞ்ச ஜெயினு இன்னொரு லெட்டரில் கில்லராக தெரிஞ்சாங்க. இப்படி இன்ஸ்டண்ட்டாக கதையவே மாற்றுற அளவுக்கு டேலண்டான ஒரு ஆள் தான் இந்த கில்லரு. அது வேற யாரும் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் தான். கதவுக்கு அடியில் லெட்டர் கிடந்துச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்ததே பாய் ஃப்ரெண்ட் தான். ஆனால் அதுக்கு ப்ரூஃப்னு எதுவுமே இல்லை. 2வது லெட்டரில் வேணும்னே பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணி சந்தேகத்தை ஜெயின் பக்கம் திருப்பினாரு. ஏன்னா எப்படியும் ஜெயின் குற்றவாளி ஆக மாட்டாங்க. ஆனால் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும்ல. பாய் ஃப்ரெண்டு எதுக்காக டிடெக்டிவை கொலை பண்ணார்னா மேனேஜரை கொலை பண்ணது பாய் ஃப்ரெண்ட் தான் டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேன்ஹாட்டனில் டிடெக்டிவ் கப்பலில் போனப்ப ஒரு ட்ராமா குரூப்பில் பாய் ஃப்ரெண்டை பார்த்துருக்காரு. ஆன்டி மேனேஜரை ஒரு கப்பலில் தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதா ஹீரோ கிட்ட சொன்னதா லிசனிங் டிவைஸில் ஒட்டு கேட்டுட்டு டிடெக்டிவ் தெரிஞ்சுக்கிட்டாரு. நேற்று நைட்டு ஜெயினோட கம்ப்யூட்டரை லாகின் பண்ணி டிடெக்டிவ் செக் பண்ணது அந்த கப்பல் கம்பெனியோட சோஷியல் மீடியா பேஜை தான். 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோவில் மேனேஜரும் பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா நிற்கிறத டிடெக்டிவ் பார்த்துருக்காரு. அவங்களுக்குள்ள என்ன கதைன்னா டிடெக்டிவ்க்கு தெரில. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் தான் மேனேஜர் எதுக்காகவோ கொலை பண்ணியிருக்கணும்னு கெஸ் பண்ணியிருக்காரு. டிடெக்டிவ் ஏற்கனவே லஞ்சம் வாங்கின பிரச்சனையில் வேலை போகிற நிலைமை இருந்தனால பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பணம் கொடுக்கலன்னா உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருந்திருக்காரு. அதனால பாய் ஃப்ரெண்டு டிடெக்டிவை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணி சூசைட் மாதிரி செட்டப் பண்ணிட்டாரு. சரி, பாய் ஃப்ரெண்ட் ஏன் மேனேஜரை கொலை பண்ணணும்? ஏன்னா மேனேஜர் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிக்காரு. எதை சொல்லி பிளாக்மெயில் பண்ணான்னு அப்புறமா பார்க்கலாம். ஆனால் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு மேனேஜர் கிட்ட 2 காரணம் இருந்திருக்கு. ஒன்று, நாவலிஸ்ட் கிட்ட விற்கிறதுக்கு புது ஸ்கிரிப்ட் இல்லை, அதனால இனிமேல் பணம் கிடைக்காது. இன்னொன்று, ஸ்காட்லாண்டில் எஸ்டேட்டை வாங்கி ஆன்டி கூட செட்டில் ஆகணும். 2 மாதத்துக்கு முன்னாடி கேம்காக ஆக்டரை தேடி ஜெயினும் மேனேஜரும் நியூயார்க் போனப்போ தான் பாய் ஃப்ரெண்டை பார்த்தாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்டு ஆரஸ்டஸ் அப்படிங்கிற கிரீக் மித்தாலஜி கேரக்டர் ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பாவை கொலை பண்ணதுக்காக பழி வாங்குற ஒரு கேரக்டர் தான் அந்த ஆரஸ்டஸ். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேனேஜர் பாய் ஃப்ரெண்ட் பண்ண ஒரு கிரைமையே ரியலைஸ் பண்ணியிருக்காரு. பாய் ஃப்ரெண்டோட அப்பா பேர் ஃப்ராங்கன்ஹேமர். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ராங்கன்ஹேமர் முதலாளியோட பணத்தை கையாடல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஜெயிலில் ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. தன்னோட அப்பாவை ஜெயிலில் போட்ட போலீஸ் ஆஃபீஸரை பழி வாங்கணும்னு பாய் ஃப்ரெண்ட் டிசைட் பண்ணிக்காரு. ஃப்ராங்கன்ஹேமரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட மென்டர் ஆஃபீஸர் ரூயிஸ் தான். அவரை கொலை பண்ணது பாய் ஃப்ரெண்ட் தான். அது மட்டும் இல்லை, ஃப்ராங்கன்ஹேமர் கையாடல் பண்ண பணத்தை ஒரு ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருந்திருக்காரு. அந்த பணம் ரீசெண்டாக பாய் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஒரு இன்வெஸ்டர் மூலமாக பணம் கிடைச்சிச்சுன்னு சொன்னார்ல, அது அவங்க அப்பா மறைச்சு வச்சிருந்த பணம் தான். ரூயிஸை கொலை பண்ணது பாய் ஃப்ரெண்ட் தான் புரிஞ்சுக்கிட்ட மேனேஜர் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண டிசைட் பண்ணிக்காரு. அன்னைக்கு பாய் ஃப்ரெண்டோட ஷோ முடிஞ்சதுமே மேனேஜர், ஜெயின், பாய் ஃப்ரெண்ட் 3 பேருமே ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்காங்க. ஜெயின் ரெஸ்ட் ரூம்க்கு போன கேப்பில் மேனேஜர் பாய் ஃப்ரெண்டை பிளாக்மெயில் பண்ணிக்காரு. ரிசார்ட்டுக்கு வரும்போது பணத்தை ஒரு சூட் கேஸில் கொண்டு வந்து கசீபோவில் வச்சிருன்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு. ஆனால் பாய் ஃப்ரெண்டு சூட் கேஸில் பணத்துக்கு பதிலாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு வந்து மேனேஜரை முடிச்சிட்டாரு. பாய் ஃப்ரெண்டு ஆஃபீஸர் ரூயிஸை கொலை பண்ணதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. கில்லர் ரூயிஸை கத்தியால் குத்துனதுக்கு அப்புறம் அவரோட முகத்தில் துப்பியிருக்கான். அந்த சாம்பிளும் பாய் ஃப்ரெண்டோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. மேனேஜர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்னது அரெஸ்ட்டில் பாய் ஃப்ரெண்ட் நடித்த ஆரஸ்டஸ். அதை ஃபுல்லாக சொல்கிறதுக்குள்ளேயே மேனேஜர் இறந்துட்டாரு. அன்றைக்கி எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருந்தப்ப பாய் ஃப்ரெண்ட் தான் கடைசியாக வந்தார். அப்போ தான் கசீபோவில் எக்ஸ்ப்ளோசிவ் செட் பண்ணிக்கார் போல். ஸோ 3 கொலைகள் பண்ணதுக்காக பாய் ஃப்ரெண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாமே நடிப்பு தானான்னு பாய் ஃப்ரெண்டை பார்த்து ஜீன் கோவப்படுறாங்க. ஒன்று லவ் பண்ணது நான் நடிக்கலை, உண்மையாக தான் லவ் பண்ணேன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. தப்பான ஒருத்தரை லவ் பண்ணதுக்காக ஜீன் வருத்தப்படுறாங்க. கெஸ்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறாங்க. மிஸ்ட்ரி ஐலாண்டை பற்றி பாசிட்டிவாக ஒரு புக் எழுதுகிற பொறுப்பு ஹீரோயின் கிட்ட ஜீன் கொடுக்குறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.